சத்தீஸ்கரில் குண்டுவெடிப்பில் உயிர் தப்பிய சிறுமிக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர் அந்த சிறுமியின் சிகிச்சை, கல்வி மற்றும் திருமண செலவை ஏற்பதாக உறுதியளித்துள்ளார். நடிகர் சயிப் அலிகான் வீட்டில் பதிவான விரல் ரேகையுடன் கைதான ஷரீபுல் இஸ்லாம் ஷெஷாத்தின் விரல் ரேகை ஒத்துப்போகவில்லை. இதனால் சயிப் அலிகான் மீதான தாக்குதல் வழக்கில் தொடர்ந்து குழப்பம். ஜம்முவில் ரஜௌரி மாவட்டத்தில் மர்ம நோய் பாதிப்பால் இதுவரை 17 பேர் உயிரிழந்துள்ளனர். தற்போதைய மருத்துவ அவசர நிலையை கருத்தில் கொண்டு மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ உதவியாளர்களின் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அயோத்தி கோவிலை வடிவமைத்து கட்டியெழுப்பிய பிரபல கட்டிடக் கலைஞர் சந்திரகாந்த் சோம்புராவுக்கு இந்த ஆண்டுக்கான பத்மஸ்ரீ விருதை மத்திய அரசு வழங்கியுள்ளது. உத்தராகண்டில் நகர பஞ்சாயத்துக்கான உள்ளாட்சி தேர்தல் கடந்த வாரம் நடைபெற்றது. தேர்தலில் 11 மேயர் பதவிக்கான இடங்களில் 10இல் பாஜக வெற்றி பெற்றது. இந்தூரைச் சேர்ந்த டாக்டர் சங்கர்லால் கார் வறண்ட நிலப்பகுதியை வளமான வனப்பகுதியாக 8 ஆண்டுகளில் மாற்றியுள்ளார். இவரை இந்தூரின் ஹீரோ என்று செல்லமாக அழைக்கின்றனர். வங்கதேச எல்லையில் பாதுகாப்பு படையினர் மற்றும் மாநில போலீசாரும் நடத்திய சோதனையில் பூமிக்கடியில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த 62,200 பென்சிடைல் இருமல் மருந்து பாட்டிலை BSF பறிமுதல் செய்துள்ளது. நேர்மையற்ற தலைவர்கள் என்ற சுவரொட்டியை ஆம் ஆத்மி கட்சி நேற்று வெளியிட்டது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் அமித் ஷா உள்ளிட்டோருடன் ராகுல் காந்தி பெயரும் இடம்பெற்றுள்ளது. கர்நாடகாவில் பெண் ஒருவர் நிதி நிறுவனத்தில் பெற்ற கடனுக்காக தனது சிறுநீரகம் மற்றும் தனது 2 மகள்களின் சிறுநீரகங்களையும் விற்க கட்டாயப்படுத்துவதாக மாகடி மஞ்சுநாத் என்பவர் மீது புகார் அளித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு குடியரசு தின விழாவின் போதும் பல்வேறு மாநிலங்களின் தலைப்பாகைகளை பிரதமர் நரேந்திர மோடி அணிந்து வருகிறார். இந்த வரிசையில் பிரதமர் நேற்று ராஜஸ்தானின் ஜோத்பூர் பகுதியைச் சேர்ந்த பந்தானி தலைப்பாகையை அணிந்திருந்தார். தெற்கு ரயில்வே நடப்பு நிதியாண்டில் 9,170 கோடி ரூபாய் வருவாயை ஈட்டியுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 5% அதிகம் என தெற்கு ரயில்வே பொது மேலாளர் RN சிங் தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் குடியரசு தின நிகழ்ச்சியின் போது ராஜ்பவனுக்குள் போலீஸ் இசைக்குழுவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் முதல்வர் மமதாவும் உள்ளே செல்லாமல் கண்டனம் தெரிவித்த சம்பவம் அரங்கேறியது. தமிழகம் உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகளில் வடகிழக்கு பருவக்காற்று அடுத்த 2 நாட்களில் விலக வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்காசிய நாடான இஸ்ரேலுக்கு ஏற்கனவே செய்த ஒப்பந்தங்களின்படி 907 கிலோ எடையுள்ள வெடிகுண்டுகளை அனுப்புவதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் மத மோதல்களுக்கு திமுக துணை போகிறது என பாஜக சிறுபான்மை பிரிவு தேசிய செயலர் வேலூர் இப்ராஹிம் குற்றம் சாட்டினார். இந்தியா இலங்கை சர்வதேச கடல் எல்லையில் பாதுகாப்பு தொடர்பான பணியை ட்ரோன் வாயிலாக கண்காணிக்க திட்டமிடப்பட்டு உள்ளது என இந்திய காவல்படையின் கிழக்கு வடகிழக்கு மண்டல கூடுதல் தலைமை இயக்குநர் டோனி மைக்கேல் தெரிவித்தார். டங்ஸ்டன் போராட்டம் தொடர்பாக 11,698 பேர் மீது போடப்பட்ட 4 குற்ற வழக்குகள் ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவிப்பு. அசாமின் கவுஹாத்தியில் குடியரசு தின நிகழ்ச்சியின் போது 2 இடங்களில் மர்ம பொருள் வெடித்த சத்தம் கேட்ட நிலையில் மக்களை எச்சரிக்க நாங்கள்தான் குண்டு வைத்தோம் என உல்பா பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்று உள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என 2022 சட்டசபை தேர்தலின் போதே பாஜக வாக்குறுதி அளித்திருந்த நிலையில் பொது சிவில் சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது என்று அம்மாநில முதல்வர் புஷ்கர் சிங் தாமி நேற்று அறிவித்துள்ளார். வேற்றுமையில் ஒற்றுமையே நம் பலம், நமக்குள் உள்ள வேற்றுமைகளை மதிப்போம், இணைந்து நல்லிணக்கத்துடன் வாழ்வோம் என RSS தலைவர் மோகன் பகவத் அட்வைஸ். சென்னை ரயில் நிலையத்தில் கடத்தப்பட்ட வடமாநில சிறுவன் 14 நாட்கள் கழித்து ஆந்திராவில் மீட்கப்பட்டான். யாசகம் எடுப்பதற்காக சிறுவனை 5 பேர் கொண்ட கும்பல் கடத்தி சென்றது விசாரணையில் தெரியவந்தது. சட்டவிரோதமாக குடியேறியவர்களை திருப்பி அனுப்பும் அமெரிக்காவின் திட்டத்தை ஏற்க மறுத்த கொலம்பியா மீது வரி விதிப்பு, விசா ரத்து, பயணிகள் வர தடை என கெடுபிடி உத்தரவுகளை அதிபர் ட்ரம்ப் பிறப்பித்தார். பதிலுக்கு கொலம்பியாவும் அமெரிக்க பொருட்கள் மீது வரி விதித்துள்ளது.
கள்ளக்குறிச்சியில் தேசிய நெடுஞ்சாலைகளில் விபத்தின் போது உயிரிழப்புகளை தவிர்க்க மூங்கில் கழியால் உருவாக்கப்படும் சாலையோர தடுப்புகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. 19 வயதுக்குட்பட்ட மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடரின் போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வங்கதேச அணியை வீழ்த்தி வெற்றி. கேரள மாநிலம் வயநாட்டில் மக்களை அச்சுறுத்தி வந்த ஆட்கொல்லி புலியை சுட்டுப்பிடிக்க உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் மர்மமான முறையில் புலி உயிரிழந்தது எப்படி என்பது குறித்து கேரள வனத்துறையினர் விசாரணை. குஜராத்தின் அகமதாபாத்தில் நடைபெற்ற கோல்ட் பிளே இசை நிகழ்ச்சியில் 1.7 லட்சம் பார்வையாளர்கள் பங்கேற்று சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக குஜராத் உள்துறை அமைச்சர் ஹர்ஷ் சங்கவி பெருமிதம். சர்வதேச அளவில் மிக பிரபல இசைக்குழுவான கோல்ட் பிளேவின் மிகப்பெரிய மியூசிக் கான்சர்ட்டாக இது மாறியுள்ளது. கோல்ட் பிளேவின் கான்சர்ட்டை வெற்றிகரமாக நடத்தி முடித்ததற்காகவும் குஜராத்தின் உள்கட்டமைப்பு வசதிகளுக்காகவும் அம்மாநில அரசுக்கு இணையத்தில் குவிகிறது பாராட்டு. சமூக ஆர்வலர் ஜெகபர் அலி கொலை செய்யப்பட்ட இடத்தை பார்வையிட்டு சிபிசிஐடி போலீசார் முதற்கட்ட விசாரணையை தொடங்கியுள்ளனர். NBS-02 செயற்கைக்கோள் இஸ்ரோவின் கீழ் செயல்படும் URV செயற்கைக்கோள் மையத்தில் தயாரிக்கப்பட்டது. ராக்கெட்டுக்கான இறுதிக்கட்ட பணியான 25 மணி நேர கவுண்டவுன் நாளை காலை 5:23 மணிக்கு தொடங்குகிறது. டெல்லியில் 10 ஆண்டு ஆட்சியில் இருந்த ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில் ஊழலில் ஈடுபட்ட அதே வேளையில் வாக்குகளை பெறுவதற்காக பொய்களையும் பரப்புகிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சனம் செய்துள்ளார். வங்கதேசத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் நடந்த அரசியல் கொந்தளிப்பின் போது சிறைகளில் இருந்து தப்பியோடிய 700 கைதிகள் இன்னும் தலைமறைவாக உள்ளனர் என்று அந்நாட்டு இடைக்கால அரசு தெரிவித்துள்ளது. அவர்களை கண்டுபிடித்து கைது செய்ய வங்கதேச அரசு முயற்சி செய்து வருகிறது. ஆளுநரை பற்றி பேச துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு கொஞ்சம் கூட தகுதியில்லை என முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கடுமையாக விமர்சித்துள்ளார். வேளாண்மை தொழில்நுட்ப மேலாளர்களின் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாஜகவின் அடுத்தகட்ட மாவட்ட தலைவர்கள் பட்டியல் இன்று வெளியாகிறது. ஏற்கனவே 49 மாவட்ட தலைவர்களின் பெயர் கொண்ட பட்டியல் 2 கட்டங்களாக வெளியிடப்பட்ட நிலையில் இன்று மீதமுள்ள தலைவர்களின் பெயரும் வெளியாகிறது. ஆட்டோ புதிய கட்டணம் தொடர்பாக விரிவான பட்டியலை அனைத்து ஆட்டோ சங்கங்களின் கூட்டமைப்பு வெளியிட்டுள்ளது. பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் புதிய கட்டணம் வசூலிக்கப்படும் என ஆட்டோ ஓட்டுநர்கள் அறிவித்துள்ளனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரின் 7 நாள் போலீஸ் காவல் இன்றுடன் நிறைவடைகிறது. இதையடுத்து அவர் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட உள்ளார். இந்தியாவில் முதல் முறையாக இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்த பிரபல மருத்துவர் KM செரியின் காலமானார். அவரது மறைவுக்கு பிரதமர், ஆளுநர், முதல்வர் மற்றும் தலைவர்கள் இரங்கல். பேரணிக்கு அனுமதி மறுத்ததால் ஏற்பட்ட பாதிப்புக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்பது பொருத்தமற்றது என புதிய தமிழகம் கட்சி தலைவர் தாக்கல் செய்த மனுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை பதில். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள திருபுவனத்தைச் சேர்ந்த பாமக நிர்வாகி ராமலிங்கம் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த இருவர் 6 ஆண்டுகளுக்கு பிறகு கைது செய்யப்பட்டுள்ளனர்.
அடுத்த 2 ஆண்டுகளில் 50 அம்ரித் பாரத் ரயில்கள் தயாரித்து வழங்கப்பட உள்ளதாக சென்னை ICF பொது மேலாளர் சுப்பாராவ் தெரிவித்தார். அரசு காப்பீடு திட்டம் ஏற்பாடு செய்வதாக கூறி மூதாட்டிகளிடம் நூதன முறையில் அடுத்தடுத்து நகை திருட்டில் ஈடுபட்ட பிரபல கொள்ளையன் கைது செய்யப்பட்டார். நாட்டின் நேரடி வரி வசூலிப்பதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி 4வது இடத்தில் உள்ளதாக வருமான வரித்துறை தலைமை ஆணையர் ராஜசேகர் ரெட்டி லக்காடி தெரிவித்துள்ளார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மரணம் குறித்து கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் மீது அகில பாரதிய இந்து மகாசபா அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். சட்டவிரோதமாக குடியேறியவர்களை திருப்பி அனுப்பும் அமெரிக்காவின் திட்டத்தை ஏற்க மறுத்த கொலம்பியா மீது வரி விதிப்பு, விசா ரத்து, பயணிகள் வர தடை என கெடுபிடி உத்தரவுகளை அதிபர் டிரம்ப் பிறப்பித்தார். பதிலுக்கு கொலம்பியாவும் அமெரிக்க பொருட்கள் மீது வரி விதித்துள்ளது. கள்ளக்குறிச்சியில் தேசிய நெடுஞ்சாலைகளில் விபத்தின் போது உயிரிழப்புகளை தவிர்க்க மூங்கில் கழியால் உருவாக்கப்படும் சாலையோர தடுப்புகள் அமைக்கப்பட்டு வருகின்றன.